அண்மை செய்தி. வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் உள்ள சிவன் கோவிலில் விளக்கேற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைகிறார். வணக்கம் ஸ்டெஃபி, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? பத்மநாபன், கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில் அமைந்திருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவன் கோயில்ல கடந்த நவம்பர் 28 முதல் ஜனவரி 14 வரை நந்த பூஜை, கார்த்திகை மகாதீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் முட்டத்துவயல் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி தாக்கல் செய்திருந்த மனுவில் வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுயம்புலிங்க கோவிலான வெள்ளையங்கிரி ஆண்டவர் சிவன் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை 13ஆம் தேதி முதல் மார்கழி 30ஆம் தேதி வரை மகாதீபம் மற்றும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வனத்துறையோட அனுமதியோடு நடத்தப்பட்டு வந்ததாக குறிப்பிட்டிருந்தாரு. நடப்பாண்டு பூஜை, தீபம், திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி விண்ணப்பித்தோம். அந்த விண்ணப்பம் இன்னும் பரிசீலிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால மனுவை பரிசீலித்து எதிர்காலத்துக்கும் சேர்த்து அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் கடந்த நவம்பர் 28 முதல் ஜனவரி வரை வெள்ளையங்கிரி மலை கோவிலில் பூஜை செய்ய தென்மேடு கிராமத்தை சேர்ந்த 3 பேருக்கு அனுமதி அளித்திருக்கிறதாகவும் காலை 10 மணி முதல் 3 மணி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆயுதங்கள் விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, இவற்றுக்கு விலங்குகள் வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையோடு அவங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மனுதாரர் தரப்பில் காலை 10 மணி முதல் 3 மணி வரை மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதுனால அந்த நேரத்திற்குள் மலையில் ஏறி இறங்க முடியாது எனவும் கார்த்திகை தீபம் வச்சு அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் காலை 7 மணி முதல் 4 மணி வரை அனுமதிக்க வேண்டும் எனவும் நியாயமான அளவிலான விளக்கில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஸ்டெஃபி.